இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு நைட் டைம்ல அந்த வழியா போற ஒரு காரை நிப்பாட்டி நானும் வரலாமான்னு கேக்குறா. உடனே அவர் எவ்வளவுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு 10,000 ரூபாய்ன்னு சொல்றாள். உடனே இவரு சரி வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு போன உடனே அந்த பொண்ணுக்கு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. அந்த பொண்ணு அந்த கூல் ட்ரிங்க்ஸ ரொம்பவே பயத்தோட வாங்குறாள். அதை பார்த்த உடனே அவரு அந்த பொண்ணு கிட்ட இந்த தொழிலை நீ எத்தனை நாளா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன்னு சொல்றாரு. உடனே அவர் உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த தொழிலுக்கு நீ இப்பதான் வந்திருக்கேன்னு. நீ எதுக்காக இந்த தொழிலுக்கு வந்தேன்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அந்த பொண்ணு அழுதுகிட்டே என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் கொஞ்ச நாளிலேயே இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மாமியாரும் மாமனாரும் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு அவங்க உதவி பண்ணவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்னுடைய குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும். எங்க போனாலும் எனக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிகிரி முடிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு மாசமா வேலைக்காக அலைந்து சோர்ந்து போய் தான் வேற வழியே இல்லாம நான் இந்த தொழிலுக்கு வந்தேன்னு சொல்றாங்க. உடனே அவரு அந்த பொண்ணு கிட்ட இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உன்னுடைய குழந்தைய படிக்க வைக்கிறேன். என்னுடைய மேல் வீட்டுல யாருமே இல்ல. நீயும் உன்னுடைய குழந்தையும் அங்கேயே தங்கிக்கோங்க. நாளையில இருந்து நீ என்னுடைய கம்பெனிக்கு வேலைக்கு வந்துரு. நான் உனக்கு மாசம் 50,000 சம்பளமும் கொடுக்கறேன்னு சொல்றாரு. இந்த நபர் இந்த பொண்ணுக்கு உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.